शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ज्ञानकं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं आरुह्य कविताशाखा वन्दे वाल्मीकिकोकिलं रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायां पतये नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्धनत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। अञ्जनानन्दनन्दनं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। பகவானோட தச அவதாரங்களிலேயே முக்கியமான அவதாரங்கள்னா அது 8வது அவதாரமான ராமாவதாரமும் அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணாவதாரம் தான். ஏன்னா இந்த 2 அவதாரங்களிலுமே ஒரு மனுஷன் வாழ்ந்தா எப்படி வாழணும் அப்படிங்கிறத பகவானே நம்மளுக்கு வாழ்ந்து காண்பிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம ராமாவதாரத்தை எடுத்துப்போம். ராமாவதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே ராமருக்கு அதுல எவ்வளவு முக்கியத்துவமோ அவ்வளவு முக்கியத்துவம் ஆஞ்சநேயருக்கும் உண்டு. ராமாவதாரத்துல வேதங்கள் 4 இருக்கு. 4 வேதங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கலியுகத்துல மனுஷா ஃபாலோ பண்ணுவாளா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான். அதனால பெருமாள் இந்த 4 வேதங்களோட சாரத்தை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு யோசிச்சார். அப்போ நம்மளே வாழ்ந்து காண்பிச்சா மனுஷா புரிஞ்சுவா அப்படிங்கிறது பெருமாளுக்கு தோணுது. அப்போ அதுதான் ராமாவதாரம் எடுத்தாரு. ராமாவதாரம் அப்படிங்கிறது வேதமே ஸ்வயமா உள்வெடுத்தது. அதுதான் ராமாயணமும் ராமாவதாரமும். ஆதி காவியமான ராமாயணத்தை ஆதி கவியான வால்மீகி பகவான் எழுதுறாரு. ராமாவதாரத்தோட காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு கடவுளுக்காக சதையூரடி தீரத்துல ராமர் இருக்கார். அப்போ ஆஞ்சநேயரை கூப்பிட்டு ராமர் கேட்டார், நீயும் என்னோட வைகுண்டத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டார். அப்ப ஆஞ்சநேயர் கேட்டாரா, நீங்க வைகுண்டத்துல இதே மாதிரி என்னுடைய ஸ்ரீராமச்சந்திர பிரபுவா இருப்பேடா அப்படின்னு கேட்டதுக்கு ராமர் சொன்னார், இல்லப்பா நான் வைகுண்டத்துல ஸ்ரீமன் நாராயணனா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆஞ்சநேயர் சொன்னாரா, எனக்கு வைகுண்டத்துல ஸ்ரீமன் நாராயணனோட இருக்கிறத விட பூலோகத்துல இருந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய நாமங்களை கேட்கறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இதனால ஆஞ்சநேயருக்கு ராமர் சிரஞ்சீவியா இரு அப்படின்னு ஒரு அனுகிரகத்தை பண்ணாரு. சிரஞ்சீவிகள் அப்படின்னா அதுல மொத்தம் 7 பேர். கிருபாச்சாரியர், விபீஷணன், அஸ்வத்தாமா, மகாபலி, பரசுராமர், ஆஞ்சநேயர். இப்படி 6 பேர் இருக்கா. வேதவியாசர் 7வது. இப்படி 7 சிரஞ்சீவிகள் இருக்கா. இதெல்லாம் சொல்லும் பொழுது அடியனுடைய மனசுல ஒரு எண்ணம் தோணுது. ஏன் ராமாவதாரம்
செய்பவரார் ராமதூதரா ராமயான ஹனுமரா ராமதூதரா ராமயான ஹனுமரா மனதில் ராமனை என்றும் துதிப்பவரா மாருதி ராம 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 அவர் ராமர் பரமபக்தரான் ராமநாமம் ஒலிக்கும் இடத்தில் வாசம் செய்பவராம் வாயுகுமாரராம் அவர் விஸ்வரூபராம் வாயுகுமாரராம் அவர் விஸ்வரூபராம் வானர வீரராம் பராக்கிரமதீரராம் வானர வீரராம் பராக்கிரமதீரராம் அஞ்சனை முதல்வராம் ஆஞ்சநேயராம் அஞ்சனை முதல்வராம் ஆஞ்சநேயராம் தஞ்சம் என்று வருபவரை அஞ்சேன் என்று காப்பவராம் தஞ்சம் என்று வருபவரை அஞ்சேன் என்று காப்பவராம் ராமநாமம் ஒலிக்கும் இடத்தில் வாசம் செய்பவராம் ராம 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 ராமாயணத்துல ராமனுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. நவவிதமான பக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ மரணம் பாரதேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யம் ஆத்மநிவேதனம். இந்த நவவிதமான பக்தியில சேவன பண்ற பக்தி, தாஸ்ய பக்தி, சர்வீஸ் பண்ற பக்திக்கு ஆஞ்சநேயரை உதாரணமா சொல்லுவாங்க. சர்வீஸ் அப்படின்னா அது ரெண்டு விதமானது. முதல் விதம் என்னன்னா பிரதிபலனை எதிர்பார்த்து பண்றது. நான் இதை பண்ணேன் அப்படின்னா நீங்க எனக்கு இதை கொடுப்பா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்றது. ரெண்டாவது மா ஹலேஷ் கதாச்சர, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம பகவத்கீதையில பகவானே சொல்றார், நீ கர்மத்தை பண்ணும்போது டியூட்டியை பண்ணும்போது மா ஹலேஷ் கதாச்சர, எந்த விதமான பிரதிபலனும் அதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி பண்றது இன்னொரு விதமான சர்வீஸ். இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா நம்ம மனுஷா எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில தான் வருவோம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஆஞ்சநேயர் எப்பொழுதுமே செகண்ட் கேட்டகரியில தான் சர்வீஸ் பண்ணுவாராம். ராமன் நான் ராவணனாக பண்ணேன்னா ராமன் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு எப்பவுமே ஆஞ்சநேயர் நினைச்சதே கிடையாதாம். இப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் வானரர்கள் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. 100 யோஜனை தூரம் சாகரத்தை தாண்டணும் சீதையை தேடுறதுக்காக யாரால தாண்ட முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தரும் நான் 10 யோஜனை தூரம் தாண்டேன், நான் 20 யோஜனை தூரம் தாண்டேன் அப்படின்னு சொல்றேன். சுக்ரீவன் மட்டும் நான் 100 யோஜனை தூரம் தாண்டினேன், ஆனா என்னால ஒரு வாட்டி தான் இந்த 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும், திரும்ப வர 100 யோஜனை தூரம் என்னால தாண்ட முடியாது அப்படின்னு சொல்றேன். ஆஞ்சநேயர் 100 யோஜனை தூரம் போயிட்டு திரும்ப வர முடியும் இல்லையா? ஆனா ஏன் ஆஞ்சநேயர் எதுவுமே சொல்லலைன்னா ஆஞ்சநேயர் எப்பொழுதுமே காரியத்தை பண்ணா இருப்பார். அதனாலதான் ஒரு பேசாம இருக்காரு. ஜாம்பவான் ஆஞ்சநேயர்கிட்ட அவரோட சக்தியை ஞாபகப்படுத்தார். ஜாம்பவான் சொன்னார், அப்பா ஆஞ்சநேயா, நீ சின்ன வயசுல சூரிய தேவனை மாம்பழம்னு நினைச்சு சாப்பிட போனதுப்பா, உன்னாலயா இந்த 100 யோஜனை தூரம் தாண்ட முடியாது அப்படின்னு
வழியா யாரு போனாலும் என் வாய் வழியா தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு சுரசன். அவர் சொல்றது பிராக்டிகல். அவர் வரக்காங்கிட்டு வரக்காங்கிட்டவா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சுரசன் சொல்றார். ஆஞ்சநேயர் அதை போய் ஆய்வு பண்ண முடியாது, அதனால புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறார். ஆஞ்சநேயர் சொன்னாராம் சுரசன்கிட்ட, நான் உன் வாய் வழியா போகிறேன், ஆனா நான் எவ்வளவு தூரம் வளர்றேன்னா அவ்வளவு தூரம் நீயும் உன் வாயை திறக்கணும், அப்பதான் என்னால போக முடியும் அப்படின்னு சொல்றார் ஆஞ்சநேயர். சுரசனையும் ஒத்துட்டு ஆஞ்சநேயர் 10 யோஜனை தூரம் வளர்ந்தா சுரசனையும் 10 யோஜனை தூரம் வாயை திறந்தா. ஆஞ்சநேயர் 20 யோஜனை தூரம் வளர்ந்தா சுரசனையும் 20 யோஜனை தூரம் வாயை திறந்தா. இப்படி 10 யோஜனை தூரம் 20 யோஜனை தூரம் ஆரம்பிச்சு 100 யோஜனை தூரம் ஆஞ்சநேயர் வளர்ந்தா சுரசனையும் 100 யோஜனை தூரம் வாயை திறந்தா. அவ்வளவு பெருசா வாயை திறந்தா கண்ணு தெரியும் தெரியாது. வாய் சுரசையோட கண்ணை மறைச்சிட்டான். அந்த சமயத்தை பயன்படுத்தி கட்டவிர சைஸுக்கு சுருங்கி சுரசையோட வாய் வழியா போய் வெளியே வந்துட்டாரா. ஜெட் ஸ்பீடு ஆஞ்சநேயர் எச்சல் கூட படாம. இதுல இருந்து புத்திசாலித்தனத்தை எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தணுங்கிறத ஆஞ்சநேயர் சொல்லித்தரார். அடுத்ததா வந்த தடங்கள் ஆதி பௌதிகம், பிரகிருதியாலே ஏற்பட்டது. சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு ராட்சசி, அவ அந்த பக்கம் போற வரவாட நிழலெல்லாம் முழுங்கிட்டு இருப்பாங்க. ஆஞ்சநேயர் அந்த பக்கம் போனதும் நிழல் முழுங்க ஆரம்பிச்சா சிம்ஹிகா. நிழல் முழுங்குறவர்கிட்ட போய் இங்க பாருமா, நான் இப்படிதான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு பேச முடியுமோ? முடியாது. அதனால அங்க காரியத்தை பண்ணி காமிக்கிறார் ஆஞ்சநேயர். இவன் முழுங்க முழுங்க ஆஞ்சநேயர் தன்னை பெரிய உருவமா ஆக்கிட்டே போறாராம். இப்படியே வளர்ந்து 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 தன்னால முடிஞ்ச அளவுக்கு பெரிய உருவமா எடுத்துட்டு சிம்ஹிகையோட வாய் வழியா போய் தலையை பொழந்துட்டு வெளியே வந்துட்டாராம். இதனால சிம்ஹிகை வதமானாள். இப்படி 3 விதமான கஷ்டங்களையும் தாண்டி ஒரு வழியா லங்கைக்கு போனார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் போறச்சு லங்கையில ராத்திரியா. ராமாயணத்துல ஸ்லோகமே உண்டு, ராத்திரௌ லங்கா பிரவேசஞ்ச. அப்படியே ராத்திரி சமயத்துல ஆஞ்சநேயர் லங்கைக்குள்ள போகிறார். லங்கையை பார்த்தா ஒரு சைடு மட்டும் துளசி மரம் அதெல்லாம் இருந்தான். எப்படி லங்கையும் ராவணனுடைய ராஜ்யம், அங்க எப்படி துளசி மரம்னா வரும்னா விபீஷணனுடைய இடமா அது. அதனால அந்த துளசி எல்லாம் எழுதலாம். ஒரு வழியா லங்கை பூரா தேட ஆரம்பிக்கிறார் ஆஞ்சநேயர். அங்க ஒரு இடத்துல மண்டோதரியை பார்த்துட்டும் மண்டோதரி சுகமா படுத்து சாப்பிட்டு இருக்கா. அதை சீதை நினைச்சாராம் ஆஞ்சநேயர். சந்தோஷத்துல எப்பொழுதுமே குறிப்பாக அந்த மாதிரி ஆஞ்சநேயரும் சீதையை கண்டுபிடிச்சோங்கிற சந்தோஷத்துல முடிச்சுட்டு இருந்தாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கே புரிஞ்சுது சீதை ராமரை பிரிஞ்சிருக்கா. அப்போ சீதை சுகமா படுத்துட்டு சாப்பிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு தோன்றிதான். அதுக்கப்புறமா தான் அது மண்டோதரி ராவணனுடைய மனைவி அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிறார் ஆஞ்சநேயர். மொத்த லங்கையும் தேடிட்ட சீதையை காணும். அப்போ ஆஞ்சநேயருக்கு ஒரு எண்ணம் வருது. 100 யோஜனை தூரம் சாகரத்தை தாண்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு கடற்கரைச்சு எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணாராம் ஆஞ்சநேயர். ஆனா யார் தேட போறோமோ அவங்க பிரார்த்தனை பண்ண மறந்துட்டாராம். சீதையை பிரார்த்தனை பண்ண மறந்துட்டாராம். அதனால அங்கேயே சீதையை பிரார்த்தனை பண்றாரு. என்னன்னு பிரார்த்தனை பண்றாருன்னா, நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமால்யேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமால்யேभ्यो
அவருக்கு 3 மனைவிகள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லையாம். அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ ரிஷ்யசிங்கரை வச்சுட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ற தசரதர். அந்த யாகத்துல தோன்றிய தேவதை ஒரு பாத்திரத்துல பாயசம் இருக்கிறார். அந்த பாயசத்தை தன்னோட 3 மனைவிகளுக்கும் கொடுக்க சொல்லலாம். அந்த பாயசத்தை 3 பாகங்களா பிரிச்சு ஒரு பாகம் கௌசல்யாவுக்கு, ஒரு பாகம் கைகேயிக்கு, ஒரு பாகம் சுமித்ரைக்கு கொடுக்கிறார். சுமித்ரைக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல பாயசம் கொஞ்சம் பாக்கி இருந்தான். அதையும் சுமித்ரைக்கே கொடுக்கிறார் தசரதர். கொஞ்ச நாள்ல அந்த 3 ராணிகள் கர்ப்பம் தரிக்கிறா. அவளுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறது. கௌசல்யாவுக்கு ராமர், கைகேயிக்கு பரதன், சுமித்ரைக்கு லக்ஷ்மணன், சத்ருக்னன். ஏன்னா 2 வாட்டி பாயசம் கொடுத்ததுனால 2 குழந்தைகள். இப்ப 4 பேரும் ரொம்ப நல்லா வளர்ந்து குருகுலத்துக்கு போயிட்டு திரும்ப வர அயோத்தியாவுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ராமரையும் லக்ஷ்மணரையும் சிங்காசனத்துக்கு கூட்டிட்டு போற விஸ்வாமித்திரர் யாகம் பண்றதுக்காக. அங்க சுபாகுவை வதம் பண்ணி மாரீசனை கடல்ல தூக்கி போடுறார் ராமர். அதுக்கப்புறமா அகல்யாவுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார். ஜனக மகாராஜாவுடைய புத்திரியான ஜானகி சீதைக்கு ஸ்வயம்வரம் நடத்துறான்னு தெரிஞ்சுட்டு அங்க போறார் 3 பேர். அங்க சிவன் தனுஷம் முடிச்சு சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறார் ராமர். திரும்ப அயோத்தியாவுக்கு வந்து பட்டாபிஷேக ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல முன்னாடி கைகேயி தசரதர்கிட்ட வரம் வேண்டினார். அந்த வரத்தை இப்போ கைகேயி கேட்கலாம். என்னன்னு கேட்டான்னா, இப்போ ராமர் ராஜாவாக ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாது, பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம 14 வருஷம் ராமர் வனவாசம் போகணும் அப்படின்னு வரம் வேண்டாம் கைகேயி. தசரதர் கைகேயிக்கு வாக்கு கொடுத்ததுனால இந்த வரத்தையும் கொடுக்கிறார். ராமர், லக்ஷ்மணர், சீதா 3 பேரும் காட்டுக்கு போறார். அங்க ஒரு சமயம் மாரீசன் மாயமானா வரான். அதை பார்த்து மயங்கின சீதா ராமரை அந்த மானை குடிச்சிட்டு வர அனுப்புறார். அந்த சமயம் ஒரு சன்னியாசி வேஷம் போட்டுட்டு வந்த ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போறான். சீதையை அபகரிச்சுட்டு போனதும் ராமர் ரொம்ப துக்கப்படுறார். அந்த சமயம் வழியில சுக்ரீவனை மித்திரனாக்கிட்டு வானர சேனையோட சேர்ந்து சீதையை தேட ஆரம்பிக்கிறார் ராமர். அதுல ஒருத்தர் ஒரு திசையை நோக்கி போற வானரர்கள் ஆஞ்சநேயனாலனா லங்கையில தென் திசையை நோக்கி வந்திருக்கேன் அப்படின்னு ராமர் பிறந்ததிலிருந்து அந்த க்ஷணம் நடக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னாரா ஆஞ்சநேயர். இதெல்லாம் கேட்டு சீதை மயக்கம் போட்டு விழுந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு சீதையை எழுப்பிட்டு பார்த்தா ஆஞ்சநேயர் மரத்து மேல உட்கார்ந்து இருக்கார். ஆனா சீதைக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏற்கனவே ராவணன் சன்னியாசி வேஷம் போட்டு வந்துதான் அபகரிச்சுட்டு போனான். இப்போ குரங்கு வேஷம் போட்டுட்டு வந்து ஏதாவது பண்ண போறானோ அப்படின்னு சீதைக்கு பயம் வந்தது. ஆனா ஆஞ்சநேயர் ராமனுடைய கலையாழியை கொடுத்து, அம்மா நான் ராமதூதன் அப்படின்னு சொல்ல சீதைட்ட. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த காலத்துல மட்டும்தான் ஒருத்தர் ப்ரூவ் பண்றதுக்கு ஆதார் கார்டோ பேன் கார்டோ கிடையாது. அன்னைக்கு ஆஞ்சநேயர் சீதைக்கு தான் ராமதூதன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு ராமனோட கலையாழி தேவைப்படுது. இதுல ஒரு தாற்பயம். சீதையானவள் ஜீவாத்மா, ராமர் பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மாவை பிரிச்சிருக்கிற சமயத்துல ஜீவாத்மாவுக்கு துக்கம் ஏற்படும். ஏன் ஜீவாத்மா பரமாத்மாவை விட்டு பிரியணும்னா, சம்சாரத்துல இருக்கிற
தூக்கிவிடுறான். ஆனா ஆஞ்சநேயருக்கு அந்த சூடே கிடையாது, அந்த நெருப்போட சூடே கிடையாது. ஆஞ்சநேயர் தன்னோட வாளை வச்சுட்டு மொத்த லங்கையும் தீ வச்சுட்டாராம். வச்சுட்டு சமுத்திரத்துல போய் வாளை முக்கி அங்க இருக்கிற தீயெல்லாம் அணைச்சிட்டாரு. அப்போ நமக்கு தோணும், சீதையும் லங்கையில வேற இருந்தா அசோகவனத்துக்கும் தீ வச்சுட்டாரானா, அசோகவனத்தை தவிர லங்கையில இருந்த எல்லா இடத்துக்கும் தீ வச்சாரா ஆஞ்சநேயர். திரும்ப சீதைகிட்ட போய், அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சீதையும் பத்திரமா போயிட்டு வா குழந்தை அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அவ்வளோ தூரம் ஆஞ்சநேயர் போனார், சீதையை பார்த்தார். சீதையும் கூட்டிட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு எதை எது யார் யார் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால ராமன் தான் வந்து சீதையை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சீதையை கூட்டிட்டு போகாம ஆஞ்சநேயர் வர. திரும்ப ராமன்கிட்ட போய், ஆஞ்சநேயர் என்ன வேணும்னாலும் ராமனுக்காக பண்ணுவார் இல்லையா? ராமன்கிட்ட போய் என்ன சொன்னார் ஆஞ்சநேயர்? கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து வளை பார்க்கிறோம், நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தேன் நான் வளை எங்காவது நம்ம சொல்லிப்போம், சொல்ல மாட்டோம். ஆனா ஏன் ஆஞ்சநேயர் அப்படி சொன்னார்? ஏன் கண்டேன் அப்படின்னு செயல் முதல்ல சொன்னார்னா, ராமர் துக்கமா இருந்தார். மரத்துக்கு மரம் கட்டி பிடிச்சிட்டு இப்படியே இப்படியே சீதையை பார்த்தியா, நீ சீதையை பார்த்தியான்னு கேட்டுட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் சீதையை அப்படின்னு முதல்ல சொன்னா எங்கேயாவது சீதையாவது அழிதோ அப்படின்னு பயந்துட போறாரே அப்படின்னு கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லல ஆஞ்சநேயர். இதோட சுந்தர காண்டம் முடியாது. இதுக்கப்புறமா யுத்த காண்டம். இப்பேற்பட்ட சுந்தர காண்டத்தை வேதாந்த தேசிகர் ரகுவீர கஜேந்திரர் சொல்லியிருக்கார். என்னன்னு சொல்றாருன்னா, அபார பாராவார பரிகா பரிதிக பரபுல பரிசித தவதஹர ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க காவித தர்பஸ்வரானா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா யுத்த காண்டம். இதுக்கப்புறமா ராமனோட வாழ்க்கையில துக்கங்களே கிடையாதாம். நேரா சேதுபாலம் கட்டினார் வானர சேனைகளோட. அங்க போய் ராவணனை வதம் பண்ணி சீதையை கூட்டிட்டு வர. அங்கேயும் சஞ்சீவி பர்வதத்தை லக்ஷ்மணனுக்காக எடுத்துட்டு வந்து கைங்கரியம் பண்றார் ஆஞ்சநேயர். இப்படி ராவணனை ஜெயிச்சு சீதையை கூட்டிட்டு அயோத்தியாவுக்கு வர ராமர். இந்த செய்தியை நந்தி கிராமத்துல இருக்கிற பரதனுக்கு சொல்றார். அப்போ பரதன் ராமரை பார்த்து சொன்னாரா, அண்ணா நீங்க சொன்ன மாதிரி 14 வருஷ காலம் நான் ஆட்சி புரிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமா நீங்க தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்ற பரதன். ராமர் வனவாசத்துல இருந்ததுனால ஜட்டாமுடி எல்லாம் வச்சுட்டு இருந்தாராம். அந்த ஜட்டாமுடி எல்லாம் எடுத்துட்டு ராஜ அலங்காரம் பண்ணி ராமரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வரார். சுமத்ர தசரதரோட மந்திரி தான் ராமருக்கு தேர் எடுத்துட்டு வந்து நிப்பாட்டார். பரதன் தேரோட்டார். சத்ருக்னன் வெண்கொண்டவரைய முடிச்சிருக்கார். லக்ஷ்மணனும் விபீஷணனும் சாமரம் வீசுறார். ராமர் பிறந்த அன்னைக்கு அயோத்தியா எப்படி இருந்தோ அதே மாதிரி கோலாகலமா இருந்ததா அயோத்தியா ராமர் வனவாசம் போயிட்டு வரும் பொழுது. வர வழியில எல்லாம் இந்த 14 வருஷ காலம் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டே வர ராமர். அங்க அரண்மனையில எந்த கிரீடத்தினால பிரம்மா சூரிய வம்சத்தோட முதல் ராஜா மனுவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாரோ, மேலும் எந்த கிரீடத்தினால அஜமகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலோ, எந்த கிரீடத்தினால தசரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலோ, எந்த கிரீடத்தினால சூரிய வம்சத்துல வந்த அத்தனை ராஜாக்களுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணாலோ, அந்த தங்க கிரீடத்துல